உத்தமபாளையம் நகர ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தும் 4ஆம் ஆண்டு மீலாது நபி தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் 5வது நாள் இந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு நமது நூறுநூறுதா பள்ளிவாசலின் தலைவர் அல்ஹாஜ் எஸ் ஜமால் மொஹிதீன் அத்தா அவர்கள் தலைமை தாங்கி சீரும் சிறப்புமாய் நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நகர ஜமாஅத்துல் உலமா சபையின் செயற்குழு உறுப்பினரும் நமது ஜன்னத்துல் பஷரியா ஜும்ஆ பள்ளிவாசலின் பேஷ் இமாமுமான மௌலவி கே நசீர் முகமது யூசுஃபி ஹதரத் அவர்கள் கிராத் ஓதுமாறு அன்போடு அழைக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروني ولا تكفرون. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله العليم. கிராத் ஓதி ஹதரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ். சபைக்குரிய ஜமாத்தார்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவதரித்த புனித ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்து விட்டால் ஊர் முழுக்க உலகம் முழுக்க மற்றைய காலங்களில் இல்லாத அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள், நினைவு கூறப்படுகிறார்கள். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று பரக்கத் நிறைந்த மனிதரை இந்த உலகம் எப்போதும் பார்த்ததில்லை. அவர்களுக்கு முன்னாலும் பார்த்ததில்லை, அவர்களுக்கு பின்னாலும் பார்த்ததில்லை, கியாமத் நாள் வரைக்கும் இனி பார்க்க போவதும் இல்லை. பெருமானார் மாபெரும் பரக்கத் நிறைந்த மனிதர். பெருமானாருடைய வாழ்க்கை முழுவதும் பரக்கத்தானது. அவர்கள் இந்த உலகத்தில் 63 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். 63 ஆண்டு காலங்களுமே பரக்கத்தானது. அவர்கள் எல்லா பருவங்களும் பரக்கத்தானது. அவர்களுடைய குழந்தை பருவம் பரக்கத்தானது, அவர்களுடைய சிறு பருவம் பரக்கத்தானது, அவருடைய வாலிப பருவம் பரக்கத்தானது, அவர்கள் நுபுவத்தில் நபிப்பட்டம் பெற்ற பருவம் பரக்கத்தானது, அவர்கள் நிக்காஹ் செய்தது பரக்கத்தானது, அவர்கள் மரணம் பரக்கத்தானது, அவர்களோடு தொட்டதெல்லாம் பரக்கத்தானது, அவர்களோடு தோழமை கூடதெல்லாம் பரக்கத்தானது,
அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பறக்கத்தானது, அவர்களை தாங்கின்ற குதிரைகள் ஒட்டகங்கள் பறக்கத்தானது. பெருமானாரை போன்று ஒரு முழுமையான பறக்க நிறைந்த மாமனிதர் யாரும் இல்லை என்றார்கள். பெருமானாருடைய பறக்கத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். முத்துப்பலகை போலும் ஃபர்தத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மனைவியார் உம்மு ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, அவங்க பெருமானாருடைய பறக்கத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. உம்மு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்கள் உத்துபா என்ற நபி தோழருக்கு 4 மனைவிமார்களாக நாங்கள் இருந்தோம். உத்துபா அவர்களுக்கு 4 மனைவிமார்கள். ஒரு மனிதர் ஒரே நேரத்தில் 4 மனைவிமார்கள் திருமணம் செய்யலாம், திருமணத்தோடு வாழலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் நபி தோழர் உத்துபா அவர்களுக்கு 4 மனைவிமார்களாக நாங்கள் இருந்தோம். மின்னா வகிய தஜ்தகிலு ஃபி தீபி, எங்களில் ஒவ்வொரு நபரும் நறுமணம் பூசுவதில் மிகுந்த ஆர்வம் நாங்கள் கொள்ளுவோம். உயர்ந்த நறுமணங்களை விலக்கி வாங்கி நாங்கள் ஒருவரை விட மனம் கமழ்வதற்காக வேண்டி நாங்கள் விட உயர்ந்த நறுமணங்களை பூசி நாங்கள் எங்களுடைய உடலில் நாங்கள் பூசிக் கொள்வோம். வெளியே அந்த வீட்டில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய கணவருக்கு எங்களில் ஒருவர் மற்றவரை விட நறுமணம் கமழ்வதற்காக நாங்கள் போட்டி போட்டு நாங்கள் நறுமணத்தை நாங்கள் பூசிக் கொள்வோம். ஆனால் எங்களுடைய கணவர் உத்துபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நறுமணத்தையும் பூச மாட்டார்கள். எண்ணெய் மட்டும் நம்முடைய தாடிகளை தேய்த்து கொள்வார், அவ்வளவுதான். ஆனால் விலை கொடுத்து நாங்கள் நறுமணம் பூசி வரக்கூடிய அந்த நறுமணத்தை விட உத்துபா அவர்கள் எந்த நறுமணத்தை பூச மாட்டார்கள். இயற்கையாகவே அவருடைய மேனில் இருந்து நறுமணம் கமலம். எந்த அளவிற்கு அப்படி என்றால், அவர் எங்க வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது, தெருக்களிலும் வீதிகளில் அவர் உலா வருகின்ற பொழுது, மக்கள் என்றால் அவர் மேனில் வரக்கூடிய அந்த நறுமணத்தை நுகர்ந்து இப்படி சொல்வார்கள், மா ஷரீம்னா ரீஹன் அத்யப மின் ரீஹி உத்துபா. உத்துபாவுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தை விட மிகச் சிறந்த நறுமணத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோது நுகர்ந்ததில்லை என்று மக்களிடம் பெருமை பாராட்டி பேசுவார்கள். நான் ஒரு நாள் என் கணவரை பார்த்து கேட்டேன், அன்புள்ள கணவர் அவர்களே, நாங்கள் உங்களிடத்திலே நறுமணம் பூசி போட்டி போட்டு உங்களிடத்தில் நற்பெயர் பெறுவதற்காக நாங்கள் நறுமணங்களை விலை கொடுத்து வாங்கி பூசிக் கொள்கிறோம். ஆனால் நீங்கள் எந்த நறுமணத்தையும் பூசுவதில்லை. எங்கள் மேனியை விட உங்களுடைய மேனியிலிருந்து மிக நறுமணம் கமழ்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று நான் கேட்டேன். அதற்கு என்னுடைய கணவர் உத்துபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒன்றுமில்லை, ஒரு நாள் என்னுடைய உடலிலே தோல் நோய் ஏற்பட்டது. தோல் நோய், உடலெல்லாம் தடிப்பாக ஒரு விதமான அலர்ஜி கலந்து எனக்கு தோல் நோய் ஏற்பட்டது. நான் பெருமானாரிடத்தில் முறையிட்டேன். பெருமானார் என் அருகில் அவர் பக்கத்தில் என்னை அமர வைத்தார்கள். அமர வைத்து என்னுடைய மேலாடையை கலட்ட சொன்னார்கள். நான் என்னுடைய மேலாடையை கலட்டி பெருமானாருக்கு முன்னால் அமர்ந்தேன். பெருமானார் 2 கைகளை உயர்த்தி அதிலே ஓடி தன்னுடைய முபாரக்கான வாயால் ஊதி அந்த 2 கரங்களினுடைய முதுகினுடைய வயிற்றில் அவர்கள் தடவினார்கள். எப்பொழுது தடவினார்களோ அன்று முதல் இந்த நறுமணம் என்னுடைய உடலிலே ஒட்டி கொண்டது. அன்று முதல் இன்று வரை நான் எங்கு சென்றாலும் அந்த நறுமணம் என்னுடைய உடலிலிருந்து கமல ஆரம்பித்திருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் பெருமானார் தொட்ட இடமெல்லாம் வழக்க தன்மானவர்களே. எனவே பெருமானுடைய வாழ்க்கை வரலாறே வழக்க. அந்த வழக்கத்தை பெறுவதற்காக வேண்டிதான் இது போன்ற கூட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த வழக்கத்தான வாழ்க்கையை நாம் கேட்பதன் மூலமாக, நாம் பேசுவதன் மூலமாக, நாம் சிந்திப்பதன் மூலமாக, நம் வாழ்க்கையை கடைபிடித்து வாழக்கூடிய மூலமாக நம் வாழ்க்கை வழக்கத்தை பெறுகிறது. எனவே நாம் வழக்கத்தை பெறுவதற்காக வேண்டிதான் இது போன்ற கூட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த அடிப்படை அன்பானவர்களை நகர ஜமாஅத் உலமா சபை சார்பாக இது 4ஆம் ஆண்டு மீலாது நபி சிறப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிறை 1 முதல் பிறை 4 வரை கோட்டைமேடு மக்கா பள்ளிவாசலில் மிக சிறப்போடு நடைபெற்றது. இந்த 5வது நாள் இன்ஷா அல்லாஹ் இன்றும் நாளையும் நமது 100 விழா பள்ளிவாசல் நடைபெறவிருக்கிறது. இன்று அல்லாஹ்வின் மகத்தான கிருபையால் நமது பள்ளிக்கு சிறப்பு நிகழ்த்துவதற்காக வேண்டிய கப்பல் அத்தாலிய ஆண்கள் மதரசாவுடைய போற்றுதலுக்குரிய முதல்வர், சிறந்த பேச்சாளர், வெறுமன அவர்கள் மார்க்க அறிஞர் மட்டுமல்ல, பல்வேறு சமுதாய சேவைகள் செய்வது அவருக்கு நிகழ் யாரும் இல்லை. கம்ப மாநகரில் பல்வேறு சமூக சேவைகளை
மிகுந்த அக்கறையோடு செய்து வரக்கூடிய சமூக சேவகர் அவர். எனவே ஹதரத் வகித்திருக்கிறார்கள். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சீரும் சிறப்புமாய் நடத்தி கொண்டிருக்கும் நமது பள்ளிவாசலில் போட்டுதற்குரிய தலைவர் அல்ஹாஜ் எஸ் ஜமால் மஹீத் அத்தா அவர்களையும், முன்னிலை வைக்கக்கூடிய நமது பள்ளிவாசலின் செயலாளர் அல்ஹாஜ் ஐ முகமது மீரான் சாஹிப் அவர்களையும், துணைத் தலைவர் மற்றும் நிர்வாக பெருமக்கள் அனைவரையும், வருகித்திருக்கக்கூடிய ஆண்டவர்கள், சான்றோர், உலமாக்கள், குறிப்பாக சிறப்பு நிகழ்ந்த வருகித்திருக்கக்கூடிய அத்தாரிய ஆண்டு மதரசாவுடைய போட்டுதற்குரிய முதல்வர் மௌலானா மௌலவி அப்துல் உலமா என் அஹமது பாரிகி பிலாலி அத்தாரி ஹதரத் அவர்கள் உங்கள் அனைவரையும் முத்தமபாளையம் நகர ஜமாஅத் உலமா சபை சார்பாக வருக வருக நம்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது ஹதரத் அவர்கள் தோழர்களுடன் தூதர் நபி என்ற தலைப்பின் கீழ் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை அடியுற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுல் அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்வியலை தெரிந்து கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், தலைவர், தாய்மார்கள், சகோதரிகள், சிறார்கள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்தார். இதற்கு முன்னதாக எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர்களுக்கென்று ஒரு சமுதாயத்தையும் அல்லாஹ் கட்டமைத்தார். அப்படிப்பட்ட உம்மத்தினர்களிலே நம்மை ஆக்காமல் சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கைர உம்மத், சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் போற்றுகின்ற ஒரு சிறந்த சமுதாயத்திலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறார். சிறந்த சமுதாயமாக நாம் ஏன் ஆனோம்? இமாம் பூசரி புர்தானிலே சொல்கிறார், பி அக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம். சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாக நாம் ஏன் ஆனோம்? நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே நாம் பிறந்ததால் நாம் சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாக ஆனோமே ஒழிய நமக்கு எந்த சிறப்பும் இல்லை என்று பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வதை நாம் கேட்கிறோம். அப்ப சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமான உம்மத்தே முஹம்மது யாரிலே நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த கோரிக்கையும் வைக்காமல் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன முஸ்லிமான தாய் தந்தையை வைத்து அல்லாஹ் பிறக்க வைத்தார். நிரந்தர நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துட்டாங்க. ஒருவர் கலிமா இல்லாமல் அவர் மரணித்தால் உலகத்தில் எவ்வளவு நற்காரியங்களை செய்தாலும் கூட அவருக்கு நிரந்தர நரகம். ஆனால் ஒரு முஸ்லிம் கலிமாவை ஏற்றுக்கொண்டவர், அவர் பாவம் செய்தாலும் கூட குறிப்பிட்ட காலம் தண்டனையை அனுபவித்து விட்டு நபியின் பரிந்துரையின் பெயரில் அவர் சுவனத்திற்கு அழைத்து செல்லப்படுவார். அவர் நிரந்தர நரகத்தை விட்டு ஹராமாக்கப்படுவார். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஈமானிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த சபையிலே நிகழ்வுக்கு போவதற்கு முன்னதாக முதலில் அல்லாஹ்வுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குழப்பமான ஹராம் நிறைந்த இந்த காலகட்டத்திலே நாமும் கலிமாவோடு மரணிக்க வேண்டும். நம்முடைய பிச்சைகள் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற நல்ல பெரும் நசீபை அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் பொருட்டால் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு எப்படி இருந்தார்? சஹாபாக்கள் என்றால் யார்? இந்த சமுதாயத்திலே சஹாபாக்கள் இல்லை என்றால் நம்முடைய இன்றைய நிலை எப்படி இருந்திருக்கும்? சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்ன?
அவர்கள் அவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு காரணமானது நபி அவர்களிடத்துல எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் சஹாபாக்கள் என்றால் யார்? உலகத்தில் யாராவது சஹாபியாக இனிமேல் ஆக முடியுமா? உலகத்தில் ஒருவர் தொழுகிறார், 5 நேரம் தொழுகிறார், தஹஜ்ஜத் தொழுகிறார், துஹா தொழுகிறார், அவ்வாபின் தொழுகிறார், இருக்கிற அப்பட்ட நஃபில் தொழுகையும் தொழுகிறார். அவர் என்ன தொழுதாலும் அவருக்கு நாம் சொல்லுகிற பெயர் அவர் ஒரு தொழுகிறார், தொழுகிறாரு, அவர் ஒரு சஹாபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவர் நோன்பு வைக்கிறார், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிறார், வருடம் முழுக்க நோன்பு, அவரை நாம் நோன்பாளி என்று சொல்வேனோ ஒழிய சஹாபி என்று சொல்ல மாட்டோம். ஒருவர் வாரி வாரி தர்மங்களை கொடுக்கிறார், தர்ம கர்த்தா என்று கொலை வண்ணல் என்று சொல்வோமே ஒழிய இந்த ஊர்ல அவருக்கு போனாலே உடனே பிரச்சனை தீந்துரும், லட்சங்களை எடுத்து வீசிடுவாரு, கோடிகளை எடுத்து வீசிடுவாரு, பல ஆயுதங்களை எடுத்து தர்மம் செய்து விடுவார். எனவே ஒரு சஹாபி என்று நாம் சொல்ல மாட்டோம். உலகத்திலே எந்த அமல்களை வைத்தும் கியாமத் வரைக்கும் சஹாபி என்கிற அந்தஸ்தை யாராலும் அடைய முடியாது. சஹாபி என்கிற அந்தஸ்து அமல்களால் அடையக்கூடியது அல்ல. யார் சஹாபி? மல்லகிய நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமா, முஸ்லிமான நிலையிலே நபியை யார் சந்தித்தார்களோ, ஓமாத்தால இஸ்லாம், இஸ்லாத்தின் மீது மரணித்தார்களோ அவர்கள்தான் சஹாபி. ஒரு சில நிமிடங்கள் நபியின் தோழமை பெற்றவர்கள் கூட நாம் எவ்வளவு அமல் செய்திருந்தாலும் நம்மை விட மேல் மக்கள் அந்த சஹாபி. பாருங்க, நபியினுடைய அந்த தோழமைக்கு இருக்கிற அந்த மதிப்பு, சஹாபி என்கிற அந்த அந்தஸ்தை கியாமத் வரைக்கும் யாரும் அடைய முடியாது. நீங்க என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள்லாம் வேணாங்க, அவங்களை ஏன் பின்பற்றணும்? நேரா குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, நாங்க ரெண்டையும் பார்த்து பின்பற்றுவோம். சஹாபாக்கள் இடையில எதற்கு என்று பேசுகிற எத்தனையோ அறியாமையினுடைய வெளிப்பாடை பார்க்கிறோம். சஹாபி இல்லை என்றால், சஹாபாக்கள் இல்லை என்றால் இந்த குர்ஆன் நமக்கு கிடைத்திருக்காது. சஹாபாக்கள் தான் இதை குர்ஆன் என்று சொன்னார்கள், நாம குர்ஆன் நம்புகிறோம். சஹாபாக்கள் இதை ஹதீஸ் என்று சொன்னார்கள், நாம் நபியுடைய ஹதீஸ் என்று நம்புகிறோம். குர்ஆனும் ஹதீஸும் நபியின் வாழ்வியலும் நமக்கு வந்ததற்கான மிக முக்கிய காரணம் சஹாபாக்கள். அவர்கள் இல்லை என்றால் இது எதுவும் நமக்கு கிடைத்திருக்காது. இப்ப சொல்றாங்க, சஹாபாக்கள் மூலமா கிடைத்த குர்ஆன் வேண்டும், சஹாபாக்கள் மூலம் கிடைத்த ஹதீஸ் வேணும், ஆனா சஹாபாக்கள் நல்லவங்க கிடையாது. அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, அவரை நாம பின்பற்ற தேவையில்லை. நம்மள மாதிரி அவங்களும் முஸ்லீமா வாழ்ந்தாங்க, நம்மள மாதிரி அவங்களும் தொப்பி போட்டாங்க, நம்மள மாதிரி அவங்களும் பள்ளிவாசல வந்து தொழுதாங்க, அவ்வளவுதான். அது என்ன அவங்களுக்கு தனி சிறப்பு? ஏன் அவங்கள நம்ம பின்பற்றணும்? ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒருத்தர் சமையல் செய்யறது எப்படின்னு புத்தகத்தை பார்த்து சமைக்கிறார். சாப்பிட முடியுமா? அவருடைய சாப்பாடு வாயில வைக்க முடியுமா? ஆனால் ஒருவர் நல்ல சமையல் தெரிந்த ஒருவரிடத்துல பிராக்டிக்கலான சமையலை கற்றுக்கொண்டு சமைக்கிறார். அவர் சமையல் ரொம்ப சுவையா இருக்கும். ஒருத்தர் கார் ஓட்டுவது எப்படி ஒரு புக்கை படிக்கிறார். இதுதான் இப்படிதான் ஓட்டணும்னு அவரு பின்னாடி உட்கார்ந்தா அவருக்கும் முடிஞ்சிடும், நமக்கும் கதை முடிஞ்சு. ஆனா ஒருவர் பிராக்டிக்கலாக கார் ஓட்ட தெரிந்தவரோடு கார் ஓட்டுவதை பிராக்டிக்கலாக பழகி கார் பழகிறார். நல்லா ஓட்டுவார், கொஞ்ச நாளைக்கு தடுமாறும், நல்லா ஓட்டிடுவார். ஒருவர் ஆபரேஷன் செய்வது எப்படின்னு புக்கை படிச்சுட்டு ஆபரேஷன் செய்யறாரு. அவரால் ஆபரேஷன் செய்யப்பட்டவருடைய நிலைமை என்ன? ஆனால் ஒரு சீனியர் டாக்டரோடு அவர் பிராக்டிக்கலாக ஆபரேஷன் செய்வது எப்படி என்று பழகிவிட்டு ஆபரேஷன் செய்கிறார். அவர் ஆபரேஷன் செஞ்சா சக்சஸ். சஹாபாக்கள் இந்த மார்க்கெட்டை நபியிடத்திலிருந்து பிராக்டிக்கலாக கற்றுக்கொண்டு வாழ்ந்தவர். நம்மள தேரியை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம். குர்ஆன் ஹதீஸ் என்கிற தேரியை வைத்து நாம் மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். ஆனால் குர்ஆன் ஹதீஸாக வாழ்ந்த நபியிடத்திலே பிராக்டிக்கலாக இந்த மார்க்கத்தை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை கடைபிடித்தவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேர்வழியில் இருந்தாங்க, இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? ஆனா என்ன சொல்றாங்க? சஹாபாக்களை ஏன் நம்ம பின்பற்றணும், அவர்களுக்கு என்ற என்ன அந்தஸ்து என்றெல்லாம் பேசி திரிவதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள் தான் நபியோட மக்ரிப் தொழுகிறார்.
ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள், சல்லைனல் மக்ரிப மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹோடு நாங்கள் மக்ரிப் தொழுதோம். மக்ரிப் தொழுது விட்டு இது போன்று அமர்ந்திருந்தோம். அமர்ந்து விட்டு நாங்கள் பேசிக்கொண்டோம். இஷா வரைக்கும் இப்படியே இருந்து இஷா தொழுகையும் நபியோடு சேர்ந்து தொழுதால் நல்லா இருக்குது என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் நபி அவர்கள் எங்களை நோக்கி வந்தார். என்ன பேசிட்டு இருக்கீங்க? மக்ரிப் உங்களோட தொழுதுட்டோம், இஷாவையும் உங்களோட சேர்த்து தொழுதா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். சொன்னாங்க, நீங்கள் சரியாகத்தான் சொன்னீர் என்று பாராட்டி விட்டு வானத்தை நோக்கி வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்களை பார்த்து சொன்னார்கள், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்பு, நான் என் தோழர்களுக்கு பாதுகாப்பு. நான் சென்று விட்டால் என் தோழர்களுக்கு ஏற்படுகிற சோதனைகள் வரும். என்னுடைய தோழர்கள் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு. என் தோழர்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் எல்லோரும் மரணித்து விட்டால் இந்த உம்மத்திற்கு வருகிற சோதனை வரும் என்று சொன்னார். சஹாபாக்கள் இந்த உம்மத்தினுடைய பாதுகாவலர்கள் என்று நபி அவங்க பிரகடனப்படுத்தினார். அவங்க பாதுகாவலர். சஹாபாக்கள் காலத்திற்கு பிறகுதான் குழப்பவாதிகளுடைய கூட்டம் பரவியது. சஹாபாக்கள் காலத்திற்கு பிறகுதான் பிரச்சனைகள் முற்றியது. கொள்கை குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், ஒரே இஸ்லாமியர்கள் மாறி மாறி அடி பல குழப்பங்கள். அப்ப சஹாபாக்கள் என்னுடைய உம்மத்தினுடைய பாதுகாவலர் என்று நபி அவங்க பிரகடனப்படுத்தார் என்றால் சஹாபாக்களுடைய உயர்வு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தமஸ்ஸல் நார் முஸ்லிமன் ரஆனி அவ் ரஆமன் ரஆனி. என்னை பார்த்த முஸ்லிமையும் நரகம் தீண்டாது, அவரை பார்த்தவரையும் நரகம் தீண்டாது என்று சொன்னார். என்னை பார்த்தவரையும் நரகம் தீண்டாது, அவரை பார்த்தவரையும் நரகம் தீண்டாது என்றார். என்னை பார்த்த சஹாபாக்களை நரக நெருப்பு தீண்டாது, அவர்களை ஈமானோடு பார்த்து தோழம் இருந்த தாபியங்களையும் நரகம் தீண்டாது என்று செல்லம் இருக்கிற போதே நரகம் ஹராமாக்கப்பட்ட சொர்க்கம் வாஜிபான மக்களாக சஹாபாக்களை பிரகடனப்படுத்தி இருந்தார்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். லவ் அன்ஃபக அஹதுக்கும் மிஸ்ல வஹதின் தஹபா மா பலக முத்த அஹதின் வலா நஸீஃபஹு. என்னுடைய சஹாபாக்களில் ஒருவர் உஹது மலை அளவு தானியங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் செலவழித்தால், அதாவது நம்மல்ல ஒருத்தர், நம்மிலே ஒருவர் உஹது மலை அளவு தானியங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தாலும் ஒரு சஹாபி ஒரு கைப்பிடி அளவு, ஏன் அரை கைப்பிடி அளவு அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்ததற்கு சமமாகாது என்றார். உஹது மலை அளவு தர்மம் செஞ்சிருந்தாலும், உஹது மலை அளவு தான தர்மங்கள் செய்திருந்தாலும் ஒரே ஒரு சஹாபி கொடுத்த அரை கைப்பிடி அளவு தர்மத்திற்கு சமமாகாது என்றால் சஹாபாக்களுடைய உயர்வை நபி அவர்கள் எப்படி படம் பிடித்து காட்டியிருக்கிறார். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு கூஃபாவுடைய பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறாங்க. கூஃபாவுடைய பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி அமர்ந்திருக்கிற போது சயீத் இப்னு ஸைத் என்கிற சஹாபி அவங்க அறிவிக்கிறாங்க, முகீரத் இப்னு ஷுஅபான்றவங்க கூஃபாவுடைய பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி அமர்ந்திருக்கிற போது ஒரு மனிதர் உள்ளே வருகிறார் பள்ளிவாசலுக்கு. உள்ளே வந்தவர் அலி ரலியல்லாஹுவை பயங்கரமா திட்டுகிறார். பள்ளிவாசலுக்குள்ள வந்து அலி ரலியல்லாஹுவை கடுமையாக திட்டுகிறார். இதை பார்த்தவுடன் சயீத் இப்னு ஸைத் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. முகீரத் இப்னு ஷுஅபா என்கிற அந்த நபித்தோழரிடத்திலே கேட்டார்கள், வந்தவர் அலி ரலியல்லாஹுவை திட்டுகிறார், நீங்கள் எதுவும் பேசாமல் அமர்ந்திருக்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு சயீத் இப்னு ஸைத் ஒரு ஹதீஸை அந்த இடத்திலே சொல்கிறார்கள். சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ் சொல்வதை கேட்டிருக்கிறேன், அந்த ஹதீஸை நான் உள்ளத்திலே பதிய வைத்திருக்கிறேன். அஷரத்துன் ஃபில் ஜன்னா, உலகத்திலேயே 10 பேர் சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, சுபைர் இப்னு அவ்வாம் ஃபில் ஜன்னா, அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஃபில் ஜன்னா என்று
ஒரு 9 பேரை சொன்னாங்க நபி. இவங்க 9 பேர் 10 என்று சொல்லிவிட்டு அந்த சஹாபி அந்த இடத்திலே சொல்லுகிற போது 9 பேரை சொல்லிவிட்டார், ஒரு பேரை சொல்லல. அவங்க கேட்டாங்க, அந்த ஒருத்தர் யாரு? 10 பேர் சொர்க்கம் சுப செய்தி சொல்லப்பட்டவர் என்று சொன்னீர்கள், அந்த ஒருவர் யார் என்று கேட்ட போது இடத்துல அந்த சஹாபி பணிவோடு சொன்னார்கள், அந்த 10வது நபர் வேறு யாரும் இல்லை, சயீத் இப்னு ஸைத் ஆகிய நான் தான் என்று சொன்னார். சயீத் இப்னு ஸைத் சொன்னாங்க, இந்த மஷ்ஹது ரஜுலுன் மின் அஷ்ரஃபி மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 10 பேரில் ஒரு சஹாபி நபியோடு ஒரு பயணத்திலே நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்படி நடந்து போய் கொண்டிருக்கிற போது அந்த சஹாபியினுடைய முகத்திலே தூசி படிந்திருக்கிறது. நபியோடு இருக்கிற போது அவங்க முகத்திலே பட்ட அந்த தூசி, உங்களில் ஒருவர் நூஹ் நபிக்கு கொடுக்கப்பட்ட வயது அளவு கொடுக்கப்பட்டு அமல்கள் செய்திருந்தாலும் அந்த அமல்கள் அனைத்தையும் விட அந்த நபி தோழர் ஒருவர் நபியோடு போய் கொண்டிருக்கிற போது அவருடைய முகத்தில் பட்ட தூசிக்கு சமமாகாது என்றார். நபி கூட இருக்கும் போது அவங்க முகத்துல பட்ட தூசி நம்ம நூஹ் நபி அளவு வயது கொடுக்கப்பட்ட அமல் செய்தாலும் அந்த அமலை விட உயர்ந்தது என்று சொன்னால் சஹாபாக்களுடைய இந்த உயர்வு எப்படி இருந்திருக்கும்? இந்த தீனுக்காக அவர்கள் அடித்தளமிட்டு தியாகங்கள் எப்படி இருந்திருக்கும்? அவர்களுடைய ரத்தங்கள் இந்த தீனுக்காக எப்படி அர்ப்பணமாக இருக்கும்? சரி, இப்படி ஒரு கூட்டத்தை சஹாபாக்கள் உருவாக்குனாங்கல்ல, இது என்னமோ பைத்தியக்காரத்தனமான ஒரு அன்பு, ஒரு பிடிப்பு அவங்களுக்கு வந்துச்சா? எப்படி உருவாச்சு? நபி உருவாக்குனாங்க. அவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. சஹாபாக்கள்கிட்ட அவங்க நடந்து கொண்ட முறையும் சஹாபாக்களிடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட முறைதான் அவர்களை சஹாபாக்களாக மாற்றியது, இந்த தீனுக்கான உரமாக ஆக்கியது. நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? கூட இருக்கிறவங்களை சஹாபாக்கள்கிட்ட நபி அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க? இன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் காசு பணம் வந்துருச்சுனாலும் அது ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரம் வந்துட்டா நடக்கிறதுல இருந்து பேசுறதுல இருந்து பழகிறதுல இருந்து எல்லாம் மாற்றமாயிடும். நேற்று வரைக்கும் நம்மள ஒருத்தரா வந்திருப்பாரு, அவருக்கு திடீர்னு ஒரு போஸ்டிங் கிடைச்சிருக்கும், அப்படின்னு பார்ப்பாரு, ஒரு கெத்தா, ஒரு திமிரா, நான் முன்ன மாதிரி கிடையாது, நான் இந்த பொறுப்புல இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு என்று ஒரு அகம்பாவம் வருவதை பார்க்கிறோம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய நபியாக இருந்தாலும் சஹாபாக்களிடத்துல எப்படி நடந்து கொண்டார், இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 10 விதமாக இதை பிரிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய தலைவராக ஒரு பிஸியாக இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல சஹாபாக்களிட்ட நகைச்சுவையாக நடந்து கொண்டார், நகைச்சுவையாக பழகினார்கள். யதார்த்தமான பேச்சுகளிலே நகைச்சுவை என்றால் அவர்களுடைய மனதை துன்படுத்தும் விதமாக, அவர்களை தரக்குறைவுபடுத்தும் விதமான நகைச்சுவை அல்ல, பொய் அல்ல. சில நேரங்கள்ல நபி அவங்க பேசுறது ஒரு நகைச்சுவையினுடைய வெளிப்பாடாக, அது எதிர்நெருக்கருடைய மனசை கஷ்டப்படுத்தாத வகையில் நபி அவங்க பழகினாங்க. ஒரு நாள் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வாகனம் வேணும், வாகனம் இல்லாம இருக்கு, எனக்கு ஒரு வாகனம் வேணும், எனக்கு வாகனத்தை கொடுத்தா நீங்க நல்லா இருக்கும், எனக்கு உதவி செய்யுங்க. நபி சொன்னாங்க, உனக்கு ஒரு ஒட்டக குட்டியை வாகனமாக ஏற்றி செல்ல தருகிறேன் என்று சொன்னாங்க. டக்குன்னு ஒட்டக குட்டி அப்படின்றோன்னு அந்த மனிதர் ரொம்ப கவலையாயிட்டாரு. யார சொல்ல, ஒட்டக குட்டியை வச்சு நான் என்ன செய்யறது? ஒட்டக குட்டியை வச்சு நான் என்ன செய்ய, எப்படி வாகனத்துல பயணிக்கிறது? நபி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, ஒட்டகங்கள் எல்லாமே பெண் ஒட்டகங்களின் குட்டி தானேன்னு கேட்டாங்க. ஒட்டகங்கள் எல்லாமே ஒரு பெண் ஒட்டகத்தின் குட்டி தானே, அதைத்தான் நான் சொன்னேன். அவர் ஒட்டக குட்டின்னு சொன்னாங்க, நபி வாகனத்திற்கு தயார் இல்லாத ஒரு சின்ன குட்டியை கொடுத்துருவாங்கன்னு அவர் நினைச்சாரு. ஆனா நபி சொன்னாங்க, ஒரு பெண் ஒட்டகத்தின் குட்டி தானே இன்னொரு ஒட்டகம் என்று நபி சொன்னாங்க. இதுல பொய் இல்லை, கலப்படம் இல்லை, ஒரு அற்புதமான அவரோடு இணங்கி பழகிற ஒரு நகைச்சுவை தன்மை. ஒரு வயசான அம்மா வந்தாங்க நபிட்ட. ஒரு அம்மா வந்தாங்க, யார் ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்காக துஆ செய்யுங்க. கிளவி அந்த அம்மா. நபி சொன்னாங்க, கிளவி சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னாங்க. நம்ம அழுக ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுது.
யார் ரசூலல்லாஹ் கிளவி சோளத்தில் நுழைய முடியாது என்று சொல்லிவிட்டீர்களே என்று அழுத போது நபி சிரிச்சுட்டு சொன்னாங்க, ஏம்மா நீ கிளவியா போக மாட்ட, சொர்க்கத்தில் போகிற போது குமரியா போவ. நான் அதை சொன்ன நீ தப்பா விளைஞ்சிட்டு நீ அழுத, அதுக்கு நான் என்ன செய்யறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅ வஜஅல்னாஹுன்ன அப்காரா. இளம் வயது உள்ளவர்களாக அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் சுவனத்திற்கு நுழைய செய்வார். நீ கிளவியா தான் போக மாட்ட, ஆனா நீ குமரியா மாற்றப்பட்டு சொர்க்கத்திற்கு போவா. நபி சஹாபாக்களோட அப்படி ஃப்ரீயா பேசக்கூடிய அமைப்பு, யாரையும் தரக்குறைவா நினைக்கல. நம்ம அதுதான் புரியணும். நபி எப்படி சஹாபாக்களை அரவணைச்சிருக்காங்க பாருங்க. ஒரு சஹாபி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேரு ஜாஹிர் அப்படின்னு பேரு. ஒரு கிராமத்து வாசி. ஒரு கிராமத்து வாசி எப்படி இருப்பாரு? அப்படியே ஒரு மாதிரி இருப்பாரு. அவருடைய பேச்சு நடையெல்லாம் ரொம்ப கலவக்கலா இருக்கு. அவர் என்ன செய்வாரு, கிராமத்திலிருந்து வரும்போதெல்லாம் நபிக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பும் வாங்கிட்டு வருவார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தைக்கு போறாங்க. அந்த ஜாஹிர் அவர் சந்தையில தன்னுடைய பொருட்களை வித்துக்கிட்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கே தெரியாம பின்னாடி போய் அவருடைய கண்களை தன் கைகளால் மூடிக்கொண்டு நெருங்கி நிற்கிறார்கள். யாருக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறார். யாருன்னு எனக்கு தெரியல, விடுங்க அப்படின்றாரு அவரு. ஆனா கொஞ்ச நேரம் பார்த்தா அது நபின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நபியினுடைய உடலும் அவருடைய உடலும் அப்படியே ஒட்டி இருக்கிறது. அவர் இதுதான் சாக்குன்னு அப்படி நல்லா ஒட்டி தெரியாத மாதிரியே ஆக்ஷன் பண்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அடிமையை யார் வாங்கி கொள்கிறீர்கள் கேட்டார். சந்தையில இந்த அடிமையை யார் வாங்கி கொள்கிறீர்கள் என்று கேட்ட போது அந்த கிராமத்து வாசி சொன்னார், யார் ரசூலல்லாஹ், அப்படி என்றால் என்னை ஒன்றும் இல்லாதவன் என்று சொல்கிறீர்களா, நான் எதற்கும் தகுதி இல்லாதவன் என்று சொல்கிறீர்களா என்று அவர் கேட்ட போது நபி சொன்னாங்க, மக்களிடத்திலே வேண்டுமானால் நீ தகுதி இல்லாதவனை போன்று பார்க்கப்படலாம், நீ அல்லாஹ்விடத்திலே மதிப்பு மிக்கவன் என்று சொன்னார். ஒரு சாதாரண சந்தையில விற்கக்கூடிய ஒரு கிராமத்து வாசிட்ட கூட, அந்த சஹாபிட்ட கூட நபி நெருங்கி பழகினாங்க. அந்த நெருங்கி பழகி அவங்களை அரவணைச்ச அரவணைப்பு தான் இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வேட்கை அவர்களுக்கு உருவாயி. இதெல்லாம் ஒரு மாய மந்திரம்லாம் கிடையாது. அந்த ஆளு அப்படித்தான் அரவணைக்கணும். ஒரு தலைவர் அப்படியே அரவணைக்கணும். ஒரு சமுதாயத்தினுடைய அமைப்பை அப்படியே அரவணைக்கணும். எல்லோரோடும் இணங்கி பழக வேண்டும். அவர்களுடைய எல்லா அரவணைப்பு தான் அவர்களை இந்த சமுதாயத்திற்கான வழிவகையாக அமையும். மூணாவது சொன்னாங்க, யாராவது பாவம் செஞ்சுட்டு சகாபாக்கள் வந்தா நம்ம எப்படி வெறுக்கிறோம்? அவனை குடியார பையன், அவனை இந்த வாசல் பக்கத்துல கூட வர விட்டுறாதீங்க. மோசமானவன். பாவம் செஞ்சுட்டு நம்ம அவளியா வரதான் நினைச்சுக்கோங்களேன். சில பேருக்கு அந்த தங்களுடைய கடந்த காலத்தை மறந்துடுவாங்க. திடீர்னு தொழுகையாளியா மாறுவாங்க. திடீர்னு பேணிக்கு மிக்கவெல்லாம் மாறுவாங்க. இது மாறுறதனுடைய விளைவு என்னன்னா, மற்றவங்களெல்லாம் குறைவா பார்க்கக்கூடிய எண்ணம் உருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க யாரையும் நம்ம குறையா பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்யறவங்களையும் அரவணைச்சு மன்னிச்சு அவங்களுக்கு புரிய வேண்டிய விதத்துல புரிய வச்சாங்க. சஹாபாக்கள் எப்படி வழி நடத்திருக்காங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு இளைஞர் வர்றாரு, ஒரு வாலிபர் நபி இடத்துல வர்றார். வந்து சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்கிறார். இமாம்கிட்ட விபச்சாரம் செய்யறதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்கன்னு கேட்டா என்ன? அது ஜமாத் தலைவர்கிட்ட ஜமாத் விபச்சாரம் செய்யறதுக்கு கேள்வி பாருங்க. நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி இல்ல, அழகா ஹேண்டில் பண்ணாங்க. எல்லாரும் பக்கத்துல கோபம் ஆயிட்டாங்க. என்னப்பா இப்படி ஒரு கேள்வி கேட்கிற? எல்லாருக்கும் வர்ற உணவு தானே. நபி அந்த இளைஞரை பக்கத்துல அழைத்து தட்டி கொடுத்து சில கேள்விகளை கேட்டார்கள். அப்பா, உன்னுடைய தாயிடம் ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? உன்னுடைய தாயிடத்திலே ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயிடத்துல விபச்சாரம் ஒருவர் செய்வதை நான் விரும்ப மாட்டேன். அடுத்து கேட்கிறாங்க, உன்னுடைய சகோதரி இடத்துல யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? இல்லை யார சொல்லலாம். என்னுடைய சகோதரி இடத்துல யாரும் விபச்சாரம் நான் எப்படி விரும்புவேன்? உன்னுடைய மனைவி இடத்துல யாரும் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா?
இல்லையா ரசூலுல்லாஹ், நான் விரும்ப மாட்டேன். இப்படியே நபி அவங்க ஒவ்வொரு உன்னுடைய சகோதரி, உன்னுடைய அத்தை, உன்னுடைய மாமி இவர்களிடத்தெல்லாம் யாராவது விபச்சாரத்தில் ஈடுபட்டால் நீ விரும்புவாயா என்று கேட்டபோது அந்த மனிதர் இளைஞர் சொன்னால், யா ரசூலுல்லாஹ், நான் விரும்ப மாட்டேன். நீ விபச்சாரம் செய்ய துணியும் பெண்ணும் கூட யாரோடைய சகோதரியாக இருக்கலாம், யாரோடைய தாயாக இருக்கலாம், யாரோடைய கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம், ஏதேனும் உறவு இருக்கலாம். எனவே நீ அதை விரும்பாத என்று சொல்லிவிட்டு நபி அவருடைய நெஞ்சில கைய வச்சு துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபிர் தம்பா, அல்லாஹும்ம ஃபிர் தம்பா, யா அல்லாஹ் இவர் பாவத்தை மன்னிப்பாயாக, இவர் மறைவிடத்தை ஹராமை விட்டு பாதுகாப்பாயாக, இவருக்கு நல்ல வாழ்க்கையை தருவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு துவா செஞ்சார். அவருடைய கல்வை சுத்தப்படுத்தி துவா செஞ்சார். இந்த சஹாபி சொல்றாங்க, அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில விபச்சாரம் செய்யும் எண்ணமே எனக்கு வரவில்லை என்கிறார். எவ்வளவு அழகான நடைமுறை வழிமுறையை பாருங்க. பாவம் செய்யணும்னு வந்து கேட்கிறாரு, அவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வைக்க நபி முயற்சி செய்து அவரையும் அரவணைத்து துவா செய்து அவரை அந்த பாவ எண்ணத்தை விட்டு விடுவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய காலத்துல ஒருத்தர் மது குடிக்கிறவரா இருந்தார். அவர் பேர் அப்துல்லா. அவருக்கு பேரு ஹிமார் என்று சொல்வார்கள். எப்போ வந்தாலும் ரசூலுல்லாஹ்வை சிரிக்க வைக்காம இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாலே சிரிக்க வைப்பார். ஆனா அவரு மதுபானத்தினுடைய அடிமை. மதுபானத்தை குடிச்சிருவாரு, ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வருவாங்க, ரசூலுல்லாஹ் தண்டனை கொடுப்பாங்க. மறுபடியும் மதுபானம் குடிச்சிருவாரு, மறுபடியும் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வருவாங்க, ரசூலுல்லாஹ் தண்டனை கொடுப்பாங்க. இப்படி நடந்துட்டு இருந்தப்ப ஒரு பேர் திடீர் என்று சொன்னார், இவர் எத்தனை முறை தண்டனை கொடுத்தாலும் திருந்த மாட்டாரு என்று இவரை சபித்தார்கள். நபி சொன்னாங்க, அவரை சபிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அறிந்தவரை அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரியப்படுகிறார். ஏதோ ஒரு வகையில அந்த பாவத்துக்கு அவர் அடிமை ஆயிட்டார். அதற்காக நீங்கள் அவரை சபிக்காதீர்கள், அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரியப்படுகிறார் என்று சொன்னார்கள். நம்ம அவர் ரசூலுல்லாஹ் தண்டனையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவரை கேவலப்படுத்தி அவரை சபிக்க வேண்டாம் என்று சொல்லி நபி அந்த பாவியும் அரவணைத்து எப்படியாவது அவர் திருத்தப்பட வேண்டும் என்கிற மனநிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார். பாவம் செய்யறவனையும் அரவணைக்க, ஒரு தவறு செஞ்சா எப்படி சொன்னா அவன் திருந்துவான்றத நம்ம நினைக்கணுமே ஒழிய அவனை அடித்து மேலும் தவறு செய்யப்படுவதற்கு காரணமாக நாம் அமைந்து விடக்கூடாது. ஒரு நாள் ஒரு ஆராபி பள்ளிவாசலுக்கு வந்தார். அந்த காலத்துல பள்ளிவாசலுக்கு மாதிரி டைல்ஸ், கல்லு, ஃபேன் எல்லாம் கிடையாது. மஸ்ஜித் நபவியுடைய ஆரம்பம் மிக கடுமையான ஒரு சாதாரண மணல். ஒருத்தர் நேரா ஒரு கிராமவாசி வந்து பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிச்சிட்டாரு. சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சஹாபாக்கள் ஒரு முகம் பார்த்து கோபம் ஆயிட்டாங்க, தடுக்க போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை தடுக்காதீங்க, ஃபுல்லா கழிக்கிட்டு இருந்தாங்க. இடையிலே அவர் சிறுநீர் கழிப்பதை நீங்கள் தடுத்தால் அவருக்கு உடலுக்கு பாதிப்பு ஏற்படும், நீங்கள் தடுக்காதீர்கள், அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், இவ்வாறு செய்யாதே, இது குர்ஆன் ஓதுவதற்கும் தொழுகுவதற்கும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கான இடம், இது சிறுநீர் கழிப்பதற்கான இடம் அல்ல என்று ஒரு ரிவாயத்திலே நபியே தண்ணியை ஊற்றி கழுவ ஏற்பாடு செய்தார்கள். தாங்களே கழுவினார்கள். இன்னொரு அறிவிப்பிலே சஹாபாக்களை கழுவ செய்ய ஏற்பாடு செய்தார்கள் என்றார்கள். இவர் ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, அதனால அவரை நம்ம என்ன செய்யணும், அடிச்சு துரத்தணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட நடந்து கொள்ளவில்லை. அவரை எப்படி புரிய வைத்து தன் பக்கம் அரவணைத்து இந்த தீனுக்கு பக்கபலமாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் நடந்து கொண்டார். அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள் விஷயத்துல நபி ரொம்ப நன்றி உணர்வோடு இருந்தாங்க. சிலருக்கு நன்றி மறந்துடுவாங்க, பெரிய உதவி செஞ்சிருப்பாங்க. ஒரு கட்டம் ஹையா வரும்போது தான் அடிமட்டத்துல இருக்கிற போது உதவி செய்தவர்களை மறந்து விடுவாங்க. யதார்த்த மனித இயல்பு. தான் அடிப்படையில ரொம்ப ஏழ்மையான இருந்த காலத்திலே உதவியவர்களை இவர் ஒரு உயர்வுக்கு வருகிற போது தனக்கு உதவி செய்தவர்களை தூக்கி விட்டவர்களை மறந்து நன்றி இல்லாமல் போகிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு உதவியாக இருந்த சஹாபாக்களை என்றும் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போன போதும் கூட நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்தார்.
ஒரு கட்டத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு குறித்து சொன்னார்கள், மா நஃபஅனி மாலு அஹதின் கத்து மா நஃபஅனி மாலு அபூபக்கர். அபூபக்கரின் செல்வம் எனக்கு பயனளித்ததை போல் இந்த உலகத்தில் யாருடைய செல்வமும் பயனளிக்கவில்லை என்றார்கள். இவ்வளவு பெரிய இடத்துல உட்கார்ந்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய செல்வம் எனக்கு பயன்படுத்ததை போல் யாருடைய செல்வம் பயனளிக்கவில்லை என்று அபூபக்கரை நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்தார்கள். இன்ன அமன்னா அன்னாசி அலைய பி ஸஹபத்திஹி வ மாலிஹி. தோழமையிலும் செல்வத்திலும் நபிக்கு அபூபக்கர் உதவியதை போன்று யாரும் உதவியதில்லை. நன்றிக்குரியவர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்தார்கள். இதுவெல்லாம் சஹாபாக்கள் நபியின் மீது அன்பை அதிகப்படுத்துவதற்கான காரணமாக இருந்தது. பெரிய நிலைக்கு வந்தோன நமக்கு உதவி செய்தவர்களை மறக்காமல் நன்றியுணர்வோடு அவர்களுக்கு துஆ செய்வது, அவர்களை நினைத்து பார்க்கிற குணம் நபியிடத்தில் இருந்தது. இந்த குணம் சஹாபாக்களை தீனோடு கட்டி போட்டது. நாலாவது சொல்றாங்க, சில நேரங்கள்ல தங்களுக்கு எதிராக கூட நபி நீதியை நிலைநாட்டினாங்களாம். தங்களுக்கு எதிராக தாங்களே நீதியை நிலைநாட்டினார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்துட்டோம்னா நம்ம இறங்கி வர்றதுக்கு நமக்கு மனசு வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போர்ல கலந்து கொண்ட போது ஒருவர் சொல்றாங்க, ஒரு சஹாபி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில என் ஒட்டகத்தில் சென்று கொண்டிருந்தேன். அப்படி சென்று கொண்டிருந்த போது என் காலில் தடிமனான செருப்பு ஒன்று இருந்தது. என்னுடைய ஒட்டகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒட்டகத்தோடு நெருங்கிய போது என் செருப்பின் ஓரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலில் பட்டு விட்டது. அது நபிக்கு வலியை ஏற்படுத்தியது. அப்போது நபி வலி தாங்க முடியாம தங்களுடைய கைத்தடியால் என் காலில் அடித்து, நீ எனக்கு வலியை ஏற்படுத்தி விட்டாய், என்னை விட்டு சற்று விலகி செல் என்று நபி சொன்னாங்க. நானும் அங்கிருந்து விலகி போயிட்டு அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். நபி அவர்கள் என்னை தேடிக்கொண்டிருந்தார்கள். தேடி என்ன பார்த்தோட நபி சொன்னாங்க, நான் பயந்து, ஆகா நேற்று நம்ம போய் அவங்க காலில் நம்ம உரசி அவங்களுக்கு வலியை ஏற்படுத்தணும், வலி தாங்க முடியாம நபி அவங்க கைத்தடியால் நம்மளை அடிச்சாங்க, இதை பற்றி ஏதேனும் கண்டிப்பார்களோ என்று நான் நினைத்து கொண்டு நபியிடத்திலே போன போது நபி சொன்னாங்க, நேற்று நீ உன்னுடைய காலால் என் காலை மிதித்து எனக்கு வலியை ஏற்படுத்தினாய், அதற்கு பதிலாக நான் உன் காலில் கைத்தடியால் அடைத்தேன். அந்த அடிக்கான பரிகாரமாக நான் உனக்கு 80 ஆடுகளை தருகிறேன் என்று சொன்னார். நபி அவர்கள் காலில் வலி ஏற்படுத்தினார், நபி திருப்பி அடிச்சுட்டாங்க. இதுல ஒன்றும் முடிஞ்சிருச்சு. ஆனா இதனால அந்த சஹாபி நபி என்ன கைத்தடியால அடிச்சுட்டாங்கன்னு அவர் மனோநிலையில் ஏதேனும் மாற்றம் வந்து விடுமோ என்று நபி அதற்கு பரிகாரமாக 80 ஆடுகளை அர்ப்பணிப்பாக தந்து அந்த சஹாபியை அரவணைத்துக் கொண்டார் என்றால் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய சகோதரருக்கு பணம் அல்லது மானம் சம்பந்தமாக ஏதேனும் அநியாயம் செய்தவர் தீனார் மற்றும் திர்ஹம் எதுவும் இல்லாத நாள் வருவதற்கு முன்னால் அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். சொன்னதோடு என்ன நபி வாழ்ந்து காட்டிட்டாங்க. யாருக்காவது நீங்க பணத்துல மோசடி செய்திருக்கிறீர்கள், பணத்துல ஏமாற்றம் செய்திருக்கிறீர்கள் கால சூழலின் காரணமாக, அல்லது யாரோ ஒருவருடைய மானத்தில் நீங்கள் விளையாடி இருக்கிறீர்கள், அவர் மானம் செல்வதற்கு நீங்கள் காரணமாக இருந்திருந்தால் மரணிப்பதற்கு முன்னால், கியாமத் வருவதற்கு முன்னால் அவரிடத்தில் நீங்கள் மன்னிப்பை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று நபி சொன்னாங்க. தன் வாழ்க்கையிலையும் செய்து காட்டினார். அவரை மன்னிச்சு 80 ஆடை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினார். இது சஹாபாக்கள் அப்படி நபியோடு நெருக்கிச்சு. 5வது சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பம், சிரமம், மகிழ்ச்சி அனைத்து நிலையிலேயும் சஹாபாக்களோடு இருந்தார். துன்பம் வந்தாலும் சஹாபாக்கள், மகிழ்ச்சியான நேரத்திலேயும் சஹாபாக்கள், எல்லா நிலையிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருந்தது அவர்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்திருந்தாங்க. அப்போ ஒரு சஹாபி தன்னுடைய சின்ன மகனோட வந்தாங்க. சின்ன மகன், அவருக்கு சின்ன பிள்ளை. அந்த வந்த சஹாபிக்கு மகன் மேல ரொம்ப பாசம். எங்க வந்தாலும் மஜ்லிஸுக்கு வந்தாலும் கூட்டிகிட்டே வந்துருவார் மகனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில அந்த தந்தை உட்கார்ந்தோட அந்த சஹாபி உட்கார்ந்தோட மகன் என்ன செய்வாரு, பின்னால அவருக்கு முன்னா இருக்கிறவர் முன்னாடி அப்படி பக்கத்துல உட்கார்ந்துக்குவார்.
ரசூலுல்லாஹும் அதை பார்த்து ரசிப்பாங்க, எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த சஹாபியனுடைய மகன் இறந்துடுறாங்க, சின்ன பிள்ளை இறந்துடுறாங்க. மஜ்லிஸுக்கு அந்த சஹாபி வரவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த சஹாபி தான் சின்ன மகனோட சபைக்கு வருவாரே அவர் எங்கே என்று கேட்கிறார்கள். பாருங்க, ஒரு சஹாபி மஜ்லிஸுக்கு பள்ளிவாசலுக்கு வரலைனாலும் அவர் ஏன் வரல, என்ன காரணம், என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க. சொல்றாங்க, அவரை பாசமாக வைத்திருந்த அந்த சின்ன மகன் மரணிச்சுட்டாரு, பள்ளிவாசல் கூட அவரோட தான் வருவாரு. இப்ப பள்ளிவாசலுக்கு வந்தா அவர் நினைப்பு வந்து விட்டால் கவலையாக ஆகிவிடுகிறார். எனவே அந்த நினைப்பு தாங்க முடியாமல் வீட்டோடு இருக்கிறார் என்று சொன்ன போது நபி அந்த சஹாபியை சந்திக்க வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் அந்த சஹாபிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஆறுதலான ஒரு அற்புதமான வார்த்தையை, சுப செய்தியை சொல்லுகிறார்கள். சஹாபியே, உன் மகன் உயிரோடு இருந்து வாழ்நாள் முழுக்க உன்னோடு இருப்பது உனக்கு மகிழ்ச்சியா, அல்லது நாளை நீ சொர்க்கத்தின் ஒரு வாசலுக்கு வந்தால் அங்கே உன்னுடைய மகன் உனக்கு முன்னால் சென்று அந்த வாசலை திறந்து வைத்து என் வாப்பா வந்தாருன்னு எதிர்பார்த்து உன்னை சொர்க்கத்திற்கு கைவிடித்து அழைத்து செல்வது மகிழ்ச்சியா என்று கேட்கிறார். தந்தை சொன்னாங்க, ரசூலல்லாஹ், என் மகன் என் வாழ்நாள் முழுக்க என்னோடு இருப்பதை விட சொர்க்கத்தின் வாசலில் எனக்காக காத்துக் கொண்டிருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொன்ன போது நபி சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, உங்க மகன் சொர்க்கத்துடைய வாசல்ல உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். வந்த நபி சுப செய்தி மட்டும் சொல்லி அவரை அப்படி ஆசுவாசப்படுத்தி அவர்களை அந்த கவலையிலிருந்து விடுவித்தார்கள். நாம எந்த அளவுக்கு நம்ம ஜமாத்தை நம்ம எல்லாரையும் நம்ம அரவணைக்கிறோம். சொந்த மௌத்து கூட நம்ம என்ன, சொந்தக்காரங்க மரணத்துக்கு கூட ஏதோ ஒரு ஜென்ம பகையில நம்ம போறது இல்லை. அவருக்கு நான் போக மாட்டேன், அவருடைய மகிழ்ச்சியில நான் கலந்து கொள்ள மாட்டேன், அவருடைய துன்பத்துல கலந்து கொள்ள மாட்டேன், அவருடைய மரணத்தை குறித்து விசாரிக்க மாட்டேன் என்று நாம் பிடிப்போடு இருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் எல்லா நிலையில இருந்தார்கள். சஹாபாக்கள் பலமானவர்களாக ஈமானில் தெரிந்தார். ஆறாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வீரமானவர்களாக இருந்தாங்க, கோழையா இல்லை. ஒரு தலைவருடைய அழகு ரொம்ப வீரமானவர்களாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் திடீர்னு மதீனால பயங்கரமான சத்தம், இரவு நேரத்தில் மிக கடுமையான சத்தம். வீடுகளிலே இருந்த எல்லா சஹாபாக்களும் ரோட்டுக்கு வந்து விட்டார்கள். என்ன சத்தம், என்ன சத்தம், ஏதோ நடந்து விட்டதோ என்று பயத்திலே வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் முன்னதாக, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வர்றேன்ட்டு ஒரு சாதாரண ஒரு ஒட்டகத்திலே ஏறி அந்த இடத்தை நோக்கி நபி அவங்க எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தானாக துணிந்து அங்க போய் பார்த்து விட்டு அங்க என்ன சத்தம் என்று தெரிந்து விட்டு சஹாபாக்களை சொன்னாங்க, பயப்படாதீங்க, ஒண்ணு இல்லை, ஏதோ ஒரு சத்தம் தான், நீங்க யாரும் பயப்படாது, வீட்டுக்கு போக வேண்டாம். அவன் என்னமோ சத்தம் அப்படின்னு பின்வழியா ஓடல நபி. சஹாபாக்கெல்லாம் சத்தத்தை கேட்டு பயந்து நடுங்கி இருக்கிற போது நபி துணிந்து எந்த சஹாபாக்களின் துணை இல்லாமல் தானே அங்கு போய் அந்த சத்தம் என்ன ஏது என்று தெரிந்து கொண்டு சஹாபாக்களை பயப்படாதீர்கள் என்று ஆசுவாசப்படுத்தினார்கள். ஒரு தலைவன் என்பவன் தான் பயப்படாமல் கோழைத்தன்மையாக இல்லாமல் பிரச்சனைகள் வருகிற போது அதை துணிந்து பேஸ் பண்ணுகிற ஆற்றல் மிக்கவர்களாக நபி இருந்தாங்க. சஹாபாக்கள் நபியோட ஒட்டி இருந்தாங்க. ஏழாவது சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, சஹாபாக்களோட நபி ஆலோசனை செஞ்ச மாதிரி யாரையும் நான் பார்த்ததில்லை. எல்லா விஷயத்திலையும் நபிட்ட ஆலோசனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுவாங்க. அதான் மஷூரால பரக்கத்து இருக்கு, மஷூரால பரக்கத்து இருக்கு. எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை கேட்டு அந்த மஷூரா அடிப்படையிலே முடிவு செய்வதிலே ஒரு பரக்கத்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே மஷூரா செய்யாம எந்த காரியத்தையும் நபி செய்யறதில்லை. அதிகமான காரியங்கள் சஹாபாக்களின் மஷூராவோடு ஆலோசனையோடு தான் செய்தார்கள் என்று சொல்கிறார். பத்ர் போர்ல ஒரு நிகழ்வு நடக்கிறது. பத்ர் போர்ல முஸ்லிம்களும் குறைஷிகளும் பத்ர் களத்துல சந்திக்க போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படையோடு முன்னேறி குறைஷிகளுக்கு முன்னாடியே
பத்ருடைய நீர்நிலை ஒண்ணு அங்க இருக்கு, அங்க அடையறாங்க. அந்த நீரின் மீது கட்டுப்பாட்டை, எதிரிகளுக்கு அந்த நீர் போகாம இவங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு முடிவு செய்யறாங்க. அந்த இடத்துக்கு போறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. முன்கதிர் அப்படின்னு உந்திர் அப்படின்னு ஒரு சஹாபி, யார சொல்லா நம்ம முன்னாடி போறவே முந்திக்கிட்டு, குறைசி காப்பிர்கள் வருவதற்கு முன்னால் முந்தி போவது இந்த அல்லாவுடைய கட்டளையா அல்லது உங்களுடைய போர் யுக்தியான்னு கேட்கிறாங்க. சொன்னாங்க இது அல்லாவுடைய கட்டளை, என்னுடைய போர் யுக்தி என்று சொன்ன போது என்கிற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதையா சொன்னாங்க, யார் ரசூலல்லா இந்த இடம் நாம தங்குறதுக்கு பொருத்தமான இடம் இல்லை, இன்னொரு திட்டத்தை சொல்றேன், நாம எதிரிகளுக்கு மிக அருகில் உள்ள நீர்நிலைக்கு செல்வோம். எதிரிகள் எந்த நீர்நிலைக்கு அருகில் இருக்கிறார்களோ அந்த நீர்நிலைக்கு அருகில் நாம் செல்வோம், அங்கே நாம் முகாமிடுவோம். அந்த நீர்நிலையை எதிரிகள் பயன்படுத்தாத வகையில் மூடி விடுவோம். அங்கு ஒரு நீர் தொட்டி அமைத்து அதில் தண்ணீரை நிரப்பிக் கொள்வோம். பிறகு எதிரிகளிடத்திலே போரிடுவோம். நாம் தண்ணீர் குடிக்க முடியும், எதிரிகள் தண்ணீர் குடிக்க முடியாது என்று கூறிய போது எனக்கு தெரியாதா, எனக்கு கருத்து சொல்ல வந்துட்டியா, எனக்கு நீ ஆலோசனை சொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்லல. அந்த சஹாபிட்ட சொன்னாங்க, நீ நல்ல ஆலோசனை தந்திருக்கேன், நீ நல்ல ஆலோசனையை தந்திருக்கிறாய் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி பதிர்களத்திலே எதிரிகளை கலங்க வைத்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்கிற பண்பு இருந்தது. இது சஹாபாக்களுக்கு நபியின் மீதும் தீனின் மீதும் நம்பிக்கை அதிகப்படுத்தியது. எட்டாவது சொல்றாங்க, துயரங்கள்ல நபி சஹாபாக்களுக்கு உதவியா இருந்தாங்க. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பணங்கள் வாங்கி விற்கிற வியாபாரம் செய்யறதா இருந்தாங்க. அப்படி வியாபாரம் செய்யும் போது ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டு, பெரிய இழப்பு. அதனால மிகப்பெரிய கடன் அந்த சஹாபிக்கு ஏற்பட்டு விட்டது. நபி அவங்களுடைய அந்த இக்கட்டான நிலைமை அதை புரிந்து கொண்டு சஹாபாக்கள் இருக்கிற சபையிலே சொன்னார்கள், உங்களுடைய சகோதரர் பண வியாபாரம் செய்து மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகி கடனாகி விட்டார்கள். நீங்கள் இவருக்கு உதவி செய்து தர்மம் செய்து அந்த கடனை விட்டு அவரை விடுவீங்கள் என்று சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் தங்களால் முடிந்த உதவியை செய்தார்கள். சஹாபாக்கள் கொடுத்த அந்த பணத்தினுடைய அளவை விட அவர் கடன் பெரிதாக கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் செட்டில்மெண்ட் இருந்துச்சு. யார்கிட்ட அவங்க கடன் வாங்கிட்டு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க எது கிடைக்கிறதோ அதை எடுத்துட்டு போங்க, மீதி இருக்கிறத அவருக்காக அல்லாவுக்காக நீங்க அதை விட்டுருங்கன்னு சொல்லி அந்த 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 நபர்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சாங்க. அப்ப கடன்ல மாட்டிக்கிட்டாரு, அவர் வியாபாரம் செய்து மாட்டிக்கிட்டாரு, அவருடைய கேர்லெஸ்ல மாட்டிக்கிட்டாருன்னு அவரை தள்ளி போக செய்யவில்லை. அதை எப்படி சரி செய்வது என்று சஹாபாவுடைய அந்த வாழ்க்கையை, அந்த கடனிலிருந்து அவரை எப்படி விடுவிக்க முடியும் என்று அவர் துணிந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணிந்தார்கள். அந்த சஹாபியினுடைய மனதில் ஈமான் அதிகரித்தது. நம்ம சமுதாயத்திலிருந்து எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க வேற பாதையை நோக்கி போயிடுவாங்க. புதுசா இஸ்லாத்துக்கு வர்றவங்களுடைய நிலைமெல்லாம் அப்படிதான். புதுசா இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, வந்த பிறகு பார்த்தா அரவணைக்கு ஆள் இல்லை, பொண்ணு கூட கிடைக்க மாட்டேது, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேது. வந்த பிறகு ஏன் வந்தோம் என்று வந்த பாதையிலே திரும்பி செல்பவர்கள் எத்தனையோ பேர். இந்த வெறுத்து போய் சில பேர் சொல்ல அது பேச வராமையே இருக்கலான்றாங்க. இதற்கு காரணம் என்ன? அதாவது ஜகாத்துல கொடுக்க வேண்டிய நபர்கள் அல்லாஹ் குர்ஆன் போடுகின்ற பட்டியல்ல ஒரு பட்டியல் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர், அவர் இஸ்லாத்தின் மீது இன்னும் பிடிப்பாக வேண்டும் என்பதற்காக ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டியவருடைய பட்டியலில் அவர் பெயரையும் அல்லாஹ் குர்ஆனில் சேர்த்திருக்கிறார். எதுக்கு சொல்றதுன்னா, துயரமான நேரத்தை நம்ம கூட போய் நின்றாதான் அவங்களுக்கு பிடிப்பு வரும், ஈமான் பலம் வரும், ஜமாத்தின் மீது நம்பிக்கை வரும், இஸ்லாமியர்கள் மீது நம்பிக்கை வரும், நமக்கு உதவும். இதைத்தான் சிலர் பயன்படுத்தி கொண்டு மதம் மாற்றுகிற யுக்தியை பயன்படுத்துகிறார். வாங்க உங்களுக்கு எல்லாம் நாங்க செய்யறோம், எல்லாம் செய்யறோம், இது பண்றோம் அது பண்றோம் போறாங்க. அது கடைசியாக கொள்கையிலும் சிதறி போவர்கள் எத்தனையோ பேர். அதே நேரத்திலே இஸ்லாத்தின் கலிமாவை விட்டு வெளியே போவர்கள் எத்தனையோ பேர் என்பதை நாம் பார்க்கிறோம். 9வது சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நோய்வாய்ப்பட்டால் வீட்டுக்கு போய் சந்திப்பாங்க. அந்த சஹாபியுடைய வீட்டுக்கே போய் விடுவாங்க.
ஸைத் இப்னு அர்கம் என்கிற ஒரு சஹாபி சொல்றாங்க, எனக்கு ஒரு நாள் கண் நோய் ஏற்பட்டு விட்டது, எனக்கு ஒரு வகையான நோய் கண்ணில ஏற்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நோய்களை விசாரிக்க வீட்டுக்கு வந்து விட்டார். ஒரு கண் நோய் ஏற்பட்டுச்சா வீட்டுக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்களை விசாரிக்கிறாங்க. போய் சொன்னாங்க அந்த சஹாபிட்ட, நீங்க நோயிலிருந்து குணம் ஆயிட்டாங்க. அப்படி சந்திச்சாங்க, கொஞ்ச நாள்ல குணம் ஆயிட்டாங்க. அப்ப கேட்டாங்க, உங்களுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த நோய் சரியாகாம இருந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்பேன்னு கேட்டாங்க. கண் நோய் சரியாயிருச்சு, சரியாகாம இருந்திருந்தா நீ என்ன செய்திருப்பாய் என்று கேட்டார்கள். அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியே அந்த நோய் சரியாகாம இருந்திருந்தால் நான் பொறுமையாக இருந்திருப்பேன், அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை எதிர்பார்த்திருப்பேன் என்று சொன்ன போது நபி அவருக்கு சுப செய்தி சொன்னாங்க, உன்னுடைய கண் நோய் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலே நீ பொறுமையாக இருந்து அது சரியாகாமல் இருந்திருந்தால் அல்லாஹ் உனக்கு அதற்கு பதிலாக சுவனத்தை வாசிப்பார்கள். ஒரு நோய் வந்தா அந்த நோய் சரியாகாம போனா அவர் சொர்க்கவாசியில் நபி சுப செய்தி சொல்லி அவரின் ஈமானை பாதுகாத்தார். நீங்க என்ன செய்யற, நோய் வந்துட்டா அவனுக்கு கண்ணே இல்லையா, இரக்கமே இல்லையா, அவனுக்கு எதுவுமே இல்லையா என்கிற மனநிலைக்கு போய்விடுகிற நம்முடைய சமுதாயத்தை பார்க்கிறோம். ஆனா நபி சொன்னாங்க, உன்னுடைய காலில ஒரு முள்ளு குத்தினாலும் கூட அதற்கு நீ பொறுமையாக இருந்தாலும் அதற்கு பகரமாக சுவனத்தின் உன்னுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் என்று சொன்னார். ஒரு அழகான அரவணைப்பு. இன்னொரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள்ல அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஜனாசாக்கள்ல கலந்துக்கிறது இத்திபாஉ ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்வது, ஜனாசாவுடைய தொழுகையிலே கலந்து கொள்வது, அடக்கஸ்தலத்தை அந்த அடக்கம் பண்ணுகின்ற நேரத்திலே கலந்து கொள்வது கீராத்துடைய 2 கீராத்துடைய நன்மை என்று சொன்னார்கள். 2 கீராத் என்றால் உஹது மலை அளவு நன்மை என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். நபி சஹாபாக்கள்ல யார் வீட்டுல ஜனாசா ஏற்பட்டாலும் அந்த ஜனாசாவிலே கலந்து துவா செய்வதற்கு தயாராகும். இன்னும் அப்பாஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நோய் விசாரித்து வந்து ஒரு மனிதர் இருந்தார். ஒரு நாள் அவர் இரவு நேரத்துல மௌத்தாயிட்டார், நைட் நேரம் மௌத்தாயிட்டார். இரவு நேரத்துல மௌத்தானதுனால அவருடைய குடும்பத்தார்கள், அந்த காலத்துல லேட் பண்ண மாட்டார், 2 நாள் 3 நாள் அப்படிதான் கிடையாது, நைட்டு மௌத்தானாரு, நைட்டே அடக்கம் பண்ணிட்டாங்க, நபிகிட்டயே சொல்லாம. மறுநாள் காலையில அந்த மரண செய்தி கேள்விப்பட்டோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேட்டாங்க, அவருடைய மரண செய்தி எனக்கு நீங்கள் ஏன் தெரிவிக்கவில்லை என்று கடிந்து கொண்டு, இரவு நேரமாக இருந்தால்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லலை. யாரும் சொல்ல, இருட்டு, அந்த காலத்துல லைட் எல்லாம் கிடையாது, அதனால் நாங்கள் சொல்லவில்லை என்று சொன்ன போது நபி கோபப்பட்டு அவருடைய கபர் எங்கே என்று கேட்டு அந்த கபருக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது ஜனாஸா தொழுது அந்த சஹாபிக்காக துஆ செய்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். துஆ செஞ்சாங்க. இன்னொரு சஹாபியோட வரலாற்றுல தல்ஹா இப்னு வரா அப்படின்னு ஒரு சஹாபி, அவங்க சக்கராத்துல இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நோய் நலம் விசாரிக்க போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சுட்டு அவரு மௌத்தாக போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவரு பாருங்க, அந்த சஹாபி, நான் நைட்டு மௌத்தாயிட்டா ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாரு, நைட் நேரத்துல வந்து அவங்க வந்து சிரமப்படக்கூடாது, என்னை உடனே அடக்கம் செய்து விடுங்கள், ஏன்னா அடக்கம் உடனே செய்யணும், அது நைட் நேரமா இருக்கிறாங்க, நபிகிட்ட சொல்லாதீங்க, அவங்களுக்கு அதனால சிரமம் ஏற்பட்டு விடும் என்று சொன்னாரு. அவர் மௌத்தாயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு கோபப்பட்டார்கள். சஹாபாக்களோடு அவருடைய கபருக்கு போய் ஜனாசா தொழுது அந்த சஹாபிக்காக துஆ செய்தார்கள் என்றெல்லாம் வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அப்ப யாருடைய ஜனாசாவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய ஜனாசாவிலே முந்திக் கொண்டு கலந்து கொண்டார்கள். இப்படி எல்லாம் நபி அவங்கள்ட்ட ஒழுங்காக அரவணைத்து நடந்து கொண்டவருடைய விளைவு நபி தன்னுடைய குணத்தான சஹாபாக்கள் வென்றார். குணம்தான் இங்க, குணம்தான் வென்றது. அவருடைய அந்த குணம், அவர்கள் நடந்து கொண்ட விதம், இதுவெல்லாம் அந்த சஹாபாக்களை தீனின் பக்கம் கொண்டு சேர்த்தது. ஒரே ஒரு நிகழ்வு, ஸைத் இப்னு ஸஅனா என்கிற ஒரு யூத அறிஞர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருக்கிற போது ஒரு சஹாபி அவருக்கு கடன் தேவைப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உதவுவதற்கு நபிகிட்ட காசு இல்லை. அப்ப அந்த யூதர் வர்றாரு,
அந்த யூதரிலிருந்து ஸைத் இப்னு ஸஅனான்ற யூதரிலிருந்து காசு வாங்கி கடனாக வாங்கி இவருக்கு கொடுக்கிறாங்க. ஒரு பேரிச்சம்பழம் அளவு, அதாவது மாசம் மாசம் உங்களுக்கு நான் பேரிச்சம்பழமா கொடுத்துட்றேன், அவருக்கு என்ன செய்யுங்க, இந்த கடனை கொடுங்க, காசை வாங்கி கொடுத்துட்றாங்க. சொன்ன காலத்திற்கு முன்னதாகவே அந்த இவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கிட்டு அந்த டைம்ல நான் கொடுத்துட்றேன், அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த யூதர் நபியினுடைய வீட்டிற்கு முன்னால் வந்து முகமதை நீ திருப்பி கொடுக்க மாட்டியா என்று கடுமையான வார்த்தையால் அவர் திட்டுகிறார், கடுமையா பேசுறாரு. எந்த அளவுக்குன்னா நபி அவர்களுடைய சட்டையும் மேலாடையும் பிடிச்சு கேட்கிறார், கொடுக்க பின்ன டேட்டே வரல, கடுமையாக அவர் திட்டி கேட்கிறார். பார்த்து உமரடி எல்லாம் கடுமையான கோபம் வந்துச்சு. அதுவும் எல்லாம் அல்லாவின் எதிரியே என்ன செய்கிறாய், உனக்கான நேர காலம் வருவதற்கு முன்னால் நபியினுடைய சட்டையை பிடித்து இவ்வளவு கடுமையான வார்த்தையை பேசுகிறேயே என்று சொன்ன போது நபி கோபப்படல, உங்களை நீங்க அமைதியா இருங்க, நீங்க செய்ததை காட்டிலும் வேறு ஒன்றைத்தான் நான் இருவரும் உங்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்த்தோம், என்னிடம் அழகான கடனை நிறைவேற்றுமாறு நீங்க சொல்லி இருக்கணும், எனக்கு நல்லபடியா கடனை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி இருக்கணும், அவர்கிட்ட அழகான முறையில கடனை திருப்பி கேளுங்கன்னு சொல்லி இருக்கணும், அதை விட்டுட்டு அவர் மேல நீங்க கோபப்படுறீங்களே என்று சொல்லிவிட்டு உமர் அல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள், அவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை நீங்கள் அடைத்து விட்டு அவருக்கு எக்ஸ்ட்ரா 20 சா பேரிச்சம்பழத்தை கொடுங்கள் என்று சொன்னார். திருப்பி கடன் செலுத்துவது வேண்டிய அந்த நாள் வருவதற்கு முன்னதாகவே அந்த யூதர் வந்து நபியிடத்திலே கடுமையான வார்த்தையை பேசியது மட்டுமில்லாமல் நபியின் சட்டையை பிடித்து இழுத்தார். ஆனால் நபி அந்த நிலையிலேயும் கோபப்படாமல் கோபப்பட்ட உமர் ரலியல்லாஹுவை அமைதிப்படுத்தி அவருக்கு உபதேசம் செய்துவிட்டு உமரை அழைத்து சொன்னார்கள், நான் கொடுக்க வேண்டிய அந்த கடனை நீங்கள் அந்த அளவை கொடுத்து விட்டு அதிகப்படியாக 20 சா பேரிச்சம்பழத்தை எக்ஸ்ட்ராவா கொடுங்க. எதுக்கு அந்த கூடுதல், எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா? அவர் கோபப்பட்டு பேசும்போது நீங்க அவரை பயம்புறுத்துனீங்கல்ல, வெட்டிடுவேன் குத்திடுவேன் பயம்புறுத்துனீங்கல்ல, அந்த பயம்புறுத்தலுக்காக அவருக்கு எக்ஸ்ட்ரா 20 சா பேரிச்சம்பழம் தான். உமரெல்லாம் இத கொடுக்க போனோன்னு அந்த யூதர் தனியா கூப்பிட்டு சொன்னாங்களா, அந்த ஸைத் இப்னு ஸஅனா, நான் இவங்கதான் நபின்னு சில அடையாளங்கள் எங்கள் வேதத்திலே பார்த்திருக்கிறேன், எல்லா அடையாளமும் பொருந்தி போனது, ஒரே ஒரு அடையாளத்தை நான் பிராக்டிக்கலா என் லைஃப்ல அவங்க லைஃப்ல நடத்தி அதை உணர ஆசைப்பட்டேன். என்ன அதுல இருந்தது? எவ்வளவு கோபப்படுத்தினாலும் நபி கோபப்பட மாட்டார். அவர்களின் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவர்களின் கோபத்தை மிகைத்து நிற்கும் என்று எங்கள் வேதத்திலே சொல்கிறது. எனவே அவர்களை கோபப்படுத்தி பார்க்க நான் ஆசைப்பட்டேன். அது உண்மைதான், எவ்வளவு கோபப்படுத்தினாலும் அவர்களின் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவர்களின் கோபத்தை மிகைத்துதான் இருந்தது என்பதை நான் உணர்ந்தேன். எனவே நான் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டேன் என்று சொன்னார். ஆச்சரியப்படுகின்ற வகையிலே எவ்வளவு துன்பங்கள் தனக்கு கிடைத்தாலும் நபி திரும்பி கோபப்படாதவர்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். சொல்றாங்க பணிவா இருந்தாங்க, ரொம்ப பணிவு. சுப்ஹானல்லாஹ், இந்த பணிவு மன் தவாலஅ ரஃபஅஹு அல்லாஹ், யார் பணிவோடு இருக்கிறாரோ அல்லாஹ் அவரை உயர்த்துவார். யார் பெருமை அடித்து திரிகிறார்களோ அல்லாஹ் அவர்களை தாழ்த்துவார் என்று நபி சொன்னாங்க. வாழ்க்கையில சஹாபாக்களிடத்திலே நபி பணிவோடு நடந்து கொண்டார். எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு பயணம், சஹாபாக்களோடு பயணத்துல இருக்கிற போது உணவு தயாரிக்க வேண்டிய நேரம் ஏற்படுகிறது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை பிடிச்சு கொடுக்குறாங்க. நீ காய்கறி வெட்டு, நீ சமையல் செய்ய, நீ பாத்திரத்தை ரெடி பண்ணு எல்லாம் சொன்ன நபி அதுல ஒரு பொறுப்பு எடுத்துக் கொண்டார்கள். சமைப்பதற்கு நான் விறகை எடுக்கிற பொறுப்பை எடுத்துக் கொள்கிறேன் என்று விறகு அங்க போயிட்டார். சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், இந்த வேலையை நாங்களே செஞ்சிருவோமே, நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யுங்கள், நான் என்னுடைய வேலையை செய்கிறேன் என்று சமைப்பதற்கு விறகை எடுத்து நபி அவர்கள் தன் பணிவை சஹாபாக்களிடத்திலே வெளிப்படுத்தினார். நான் ஒரு தலைவன், நான் ஒரு நபி,
அல்லாஹ்வுக்கு பிடித்த நபி, நான் உட்கார்ந்து நீங்க சமைச்சு கொடுங்க, நான் சாப்பிடுறேன்னு சொல்றது நபி. அவங்களோட சேர்ந்து தனக்கும் ஒரு வேலையை பிக்ஸ் பண்ணி கொண்டு அந்த சஹாபாக்களுக்கு உறுதியாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு கூட பணிவா நடந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை கடந்து செல்லும் போதுதான், சின்ன பிள்ளைங்க மக்கா மதீனால அப்படி நபி கடந்து போகும்போது அவங்க சலாம் சொல்ல மாட்டாங்க, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இவங்க சலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பெரிய ஆட்களுக்கு சலாம் பதில் சலாம் அப்படி முறைச்ச மாதிரியே போறாங்க. இஸ்லாம் வலைக்கும் அஜத்து சொல்ற, ஆனா சரி பாப்போம் இஸ்லாம் வலைக்கும் சொல்லுவோம். அவங்க நம்ம கண்டுக்காம வேணும்னே போறாங்களா, அது வேற சிந்தனையில போறாங்களா, அது என்னன்னு நமக்கே புரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைங்க ரோட்ல விளையாண்டுட்டு இருப்பாங்க, இவங்க போய் சலாம் சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்களுடைய மனசுல எப்படி ஒரு பாசம் வரும் பாருங்க. நபிகளுக்கு சலாம் சொன்னாங்க, நபி அவர்கள் எங்களுக்கு சலாம் சொன்னார்கள் என்கிற அந்த அன்பு பாசம் சின்ன பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது உருவாகிவிடும். நபி சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படி நடந்துக்கிட்டாங்க. சஹாபாக்களுடைய விஷயத்துல ரொம்ப அழகா அவங்கள வழி நடத்தினாங்க. ஒரு நாள் தொழுதுட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள், நபி இமாமா இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும் போது ஒருத்தர் துப்பிட்டார். உடனே ஒருத்தர் எருகமுக்கல்லான்ட்டார். தொழுகைக்குள்ள பதில் சொல்லக்கூடாது. மக்கள் எல்லாம் அப்படியே அவர்கள் வெறிச்சு பார்க்கிறாங்க, தொழுகையில் நடக்குது. இவர் திருப்பி தொழுகைக்குள்ள இருந்துகிட்டே ஏன் எல்லாரும் என்ன பாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. எல்லாரும் ஏன் என்ன பாக்குறீங்க? மக்கள் எதுவும் பதில் சொல்லாம அவர் தொடையை தட்டி அமைதிப்படுத்திடுறாங்க. தொழுகை முடிஞ்சோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக என்று சொல்லிவிட்டு பின்னாடி ஒரு அந்த இது யாருன்னு கேட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு ரசூலுல்லாஹ் திருத்தி கொடுக்குறாங்க. தொழுகை என்பது மக்கள் பேசுவதற்கான இடம் அல்ல, அதிலே தஸ்பீஹ் தக்பீர் கிராத்துல் குர்ஆனை செய்யக்கூடாது என்று ரொம்ப பக்குவமா எடுத்து சொல்றாங்க. யாருன்னு கேட்கல, யார் எருகமுல்லா சொன்னதுன்னு கேட்கல, எதுவுமே கேட்கல, இதை மட்டும் சொன்னாங்க. போனார். நபி மாதிரி ஒரு ஆசிரியரை இதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்லை, இதுக்கு பின்னாடியும் பார்க்க போவதில்லை. நான் ஒரு தவறை செய்திருந்தேன், அது யார் செய்தார் என்று கூட கேட்டுக்கொள்ளாமல் அது சரியானது இல்லை என்பதை தொழுது முடித்தவுடன் சஹாபாக்களுக்கு புரிய வைத்தார்கள். ஒரு தவறை கூட எப்படி சின்ன பிள்ளைங்க வருவாங்க, அவங்களுக்கு என்ன தொழுகை வேண்டிப்பா எதுவும் தெரியாது, ஒரே அடி தொழுகையில வந்திருக்கா பேசிக்க அதோட போயிடும். பள்ளிவாசல் போனா அடிக்கிறாங்க, வயசான தாடி வச்சவங்க என்ன செய்யறாங்க, பெரிய ஆட்கள் அது இவங்க யாரும் அடிக்கிறாங்க திட்டுறாங்க, அவன் அடுத்து பள்ளிவாசல் பக்கமே வரமாட்டான். ரொம்ப அழகான முறையில ஒரு சஹாபி பக்கத்துல ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சின்ன உள்ள தட்டை போட்டு அப்படி ஒரு மாதிரி சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன பிள்ளைகிட்ட சொன்னாங்க, யா குலாம், சின்ன மகனே, சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லுப்பா, வகுல் பியமீனிக், உன் வலது கரத்தை கொண்டு சாப்பிடு, வகுல் மிம்மா யலீக், உனக்கு முன்னால் இருப்பவற்றிலிருந்து சாப்பிடு என்று ஒரு சின்ன பிள்ளைக்கு அழகா பாசமா கூப்பிட்டு அறிவுரையை சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த யதார்த்தத்தை பார்த்தால் சுபஹானல்லாஹ், சஹாபாக்களை அவர்கள் வழி நடத்தி அந்த வழி நடத்தல் தான் அவர்களை இந்த தீனுக்கான ஒரு தூணா, இந்த தீனுக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களா, கியாமத் வரைக்கும் அவர்களை நினைவு கூறத்தக்க மக்களாக ஆக்கியதை ஒழிய எதையும் திணிக்கல, கரடுமுரடாக நடந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் அதைத்தான் குர்ஆனில் சொல்கிறார், நபியே நீங்கள் கடினமாக இல்லாமல், கடின உள்ளம் படைத்தவர்களாக இல்லாமல், கடும் வார்த்தைகளை பேசுபவர்களாக இல்லாமல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக அவர்களிடத்திலே நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். ஒருவேளை நீங்கள் கடின வார்த்தையில் பேசுபவர்களாக, கடின போக்குடையவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் உங்களை விட்டு அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, அவர்களை மன்னித்தீர்கள், நளினமாக நடந்து கொண்டீர்கள், மென்மையாக நடந்து கொண்டீர்கள். அவர்கள் சஹாபாக்களாக இந்த தீனுக்கு, இந்த மார்க்கத்திற்கு ஒரு தூணாக
அர்ப்பணமானார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். எனவே நாம் நமக்கு கீழே இருப்பவர்களிடத்திலே நபி எப்படி சஹாபாக்களிடத்திலே இருந்தார்கள், வழிநடத்தினார்கள், அவர்களை அரவணைத்தார்கள், அவர்களுடைய துன்பங்களிலும் மகிழ்ச்சியிலும் எல்லா நிலைகளையும் அவர்களை அரவணைத்தார்களோ, அப்படி நம்ம வீட்டுல நம்ம கீழே இருக்கிற பிள்ளைகளை அப்படி அரவணைக்கிற, அவர்களை தூக்கி விடுகிற, அவர்களை அழகான முறையிலே வழிநடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது இன்னைக்கு கொஞ்சம் கடினமா சொன்னாலும் திருப்பி என்ன ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு ஆசிரியரால ஒரு உஸ்தாதால மாணவன்ட்ட என்ன செய்ய முடியல, கடுமையாக நடக்க முடியாது, அடிக்க முடியாது, திட்டவும் முடியாது. திருப்பி அவன் என்ன செஞ்சிருவான், திட்டிடுவான். ரொம்ப பக்குவமாக நாம் வழி நடத்த வேண்டிய சமுதாயத்தின் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. நாம் சரியாக வழி நடத்தா விட்டால் வேற்றார்கள் வழிநடத்தி தங்கள் பக்கம் ஈர்த்து கொள்வார்கள். எனவே எல்லாம் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை வழிநடத்தியதை போன்று நம்முடைய சமுதாயத்தை நாம் வழிநடத்த வேண்டும். எல்லா விதத்திலேயும் ஈமான் கொண்டவர்களை நாம் அரவணைக்க வேண்டும், உதவ வேண்டும். அவர்களுடைய பக்கபலமாக நாம் இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பானதாக ஆக்குவானாக. ரபியுல் அவ்வல் மாதத்திலே அதிகம் சலவாத்துகளை போடக்கூடிய நபியினுடைய நற்குணம் மிக்க வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிந்து நாளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தோடு நபியோடு சோழத்தில் இருக்கிற நசீபையும் நபியினுடைய பொற்கரத்தினால் அவளும் கௌசர் என்கிற தண்ணீர் தண்ணீர் போடக்கூடிய நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாய்ப்பு வழங்கிய உத்தவபாளையம் சபைக்கும் அசரத் அவர்கள் வேண்டும் மிக்கவர்கள் பயானுடைய ஆரம்பத்தில் என்ன ரொம்ப உயர்வாக சொன்னாங்க. அல்லாஹ் அதை ஆமீனாக்கணும், அபூல் செய்யணும், இஸ்திகாமத்தை கொடுக்கிற வாழ்க்கையில பேரும் புகழ் என்பது நிரந்தரமானது அல்ல. இஸ்திகாமத்தான தீனுடைய பணி செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அசரத் அவருடைய துஆ வழக்கத்துல அல்லாஹ் தந்தல் புரிவானாக. என்னை போன்ற சிறிய ஆளு, வேற ஊருக்காரனா சொல்ல போனா வேற ஊருக்காரன், வல்லப்பட்டி ஊருக்கான ஒரு புது ஊர்ல வந்து ஒரு கல்லூரி ஆரம்பித்து மிகச்சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த நேரத்துல என்னை போன்ற சிறிய ஆளுங்களை இது போன்ற வாய்ப்புகளை அமைத்து கொடுத்து எங்களுக்கும் பேசுவதற்கான அந்த கட்டமைப்பை அமைத்து கொடுக்கக்கூடிய அசரத் அவங்க சிறப்புக்குரியவர்கள். தொடர்ந்து அவங்க என்ன செய்யறாங்க, மேடை ஏற்றி அழகு பார்க்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த செயல் வீரர் ஜமாத் உலமாவிற்கு உத்தவபாளையத்துல தொடர்ந்து வாராந்திர பயான், அடிக்கடி பயான் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம அப்துல் காதர் அசரத் அவங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லா விதமான வளர்ச்சியும் நடத்தியும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அவர்களுக்கு ஒத்துழைப்பான இந்த பள்ளியினுடைய தலைவர் அவர்கள் ரொம்ப சீதவி அவ்வளவு ஒத்துழைப்பு செய்து இந்த பள்ளியில தொடர்ந்து, பள்ளி சின்னதோ பெருசுன்றது முக்கியம் இல்லை, அந்த தீன் பணி நடைபெறுவதுதான் முக்கியம். மிகப்பெரிய பள்ளி கடலூர் மாவட்டத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நேற்று ஐயம்பேட்டை போன கடலுமாறு பள்ளி கட்டி வச்சிருக்காங்க, தெருவுக்கு 2 பள்ளி. ஆனால் நம்ம பள்ளி பெரியது, வினாரா பெரியது, குப்பா பெரியது என்று முக்கியம் அல்ல, அங்க தொழுகையாளிகளும் தீன் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுவதுதான் முக்கியமே ஒழிய பள்ளி விசாலம் ஜோதியா இருக்கின்றது முக்கியம் அல்ல. கியாமத்தின் அடையாளம் பள்ளி பெரிதாக இருக்கும், ஆனால் நேர்வழிக்கும் அந்த பள்ளிக்கும் சம்பந்தம் இருக்காது என்று நபி சொன்னாங்க. அப்படிப்பட்ட பள்ளிவாசலாக நம்முடைய பள்ளி ஆகாமல் நல்ல ஜமாத் கட்டமைப்போடு மொஹல்லாவாசிகளுடைய ஒத்துழைப்போடு நிறைய பயான் நிகழ்வுகள் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி இடமாக நம்முடைய பள்ளிவாசலை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக அற்புதமான முறையில் பல்வேறு விஷயங்களை படத்தில் பரிமாறிக்கொண்ட அவர்களுக்கு சிறப்புரை நிகழ்த்திய கம்பம் அத்தாய் அரபி கல்லூரியின் முதல்வர் மௌலவி என் தாரிக் அஹமது அத்தாயி பிலாலி ஹதரத் அவர்களுக்கு நமது நிர்வாக கமிட்டியின் தலைவர் அல்ஹாஜ் எஸ் ஜமால் முஹீதீன் அத்தா அவர்களுக்கு கண்ணியப்படுத்தி கண்ணியப்படுத்துகிறார்கள். நாளை மதுரை பின்னால் நமது பள்ளிவாசலில் இது போன்று மீளாத